சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதியில் போட்டியிட துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வேட்புமனுவினை தாக்கல் செய்ய வருகை தந்துள்ளார். தற்பொழுது அவர் வேட்புமனுவினை தாக்கல் செய்யும் காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டு வருகிறோம். சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதியில் தொடர்ந்து இரண்டாவது முறையாக போட்டியிடுகிறார் உதயநிதி ஸ்டாலின். விவரங்களை செய்தியாளர் மாணிக்கம் வழங்கிட கேட்கலாம். சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதியில் போட்டியிட துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வேட்புமனுவினை தாக்கல் செய்ய வருகை தந்திருக்கிறார். கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் மாணிக்கம். விவரங்கள். சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி சட்டமன்ற தொகுதியில் திமுக சார்பில் இரண்டாவது முறையாக உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் போட்டியிடுகிறார். கடந்த முறை அவர் போட்டியிடும் பொழுது அவர் ஒரு புதுமுகமாகவும் கட்சியினுடைய இளைஞரனுடைய முகமாகவும் அறியப்பட்டவர். ஆனால் இந்த முறை அவர் போட்டியிடக்கூடிய சூழலில் துணை முதலமைச்சர் என்ற பொறுப்புகளிலும் அவர் வகித்திருக்கிறார். சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டது பிறகாக அமைச்சர் என்ற பொறுப்பை பெற்றார். அதற்கு பிறகாக துணை முதலமைச்சர் என்ற பொறுப்பை பெற்றார். தொடர்ந்து அவருடைய பொறுப்பு என்பது வலுவடைந்திருக்கக்கூடிய சூழலில் அவருடைய தொகுதிக்கான அந்த எதிர்பார்ப்பும் அதிகரித்திருக்கிறது. இன்றைய தினம் அவருடைய வேட்புமனுவையும் அவர் தாக்கல் செய்வதற்காக வந்திருக்கிறார். சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி சட்டமன்ற தொகுதியினுடைய தேர்தல் நடத்தும் அலுவலர் சுகுந்தி அவரிடம் அவருடைய வேட்புமனுவை தற்பொழுது துணை முதலமைச்சர் திமுக இளைஞரணி செயலாளர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தற்போது தாக்கல் செய்திருக்கிறார். இந்த தொகுதி இந்த முறை 4 முனை போட்டிகள் மற்றும் சுயேட்சை வேட்பாளர்களுடைய போட்டியாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. திமுக சார்பில் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தனது வேட்புமனுவை தாக்கல் செய்யக்கூடிய இந்த காட்சிகள் நாம் பார்க்கக்கூடிய இந்த காட்சிகள். அவருடன் திமுகவுடைய மேற்கு மாவட்ட செயலாளர் அண்ணாநகர் சட்டமன்ற தொகுதியினுடைய வேட்பாளராக இருக்கக்கூடிய சிற்றரசு அவர்களும் இடம்பெற்றிருக்கிறார். அதே போன்ற பகுதிச் செயலாளர்களும் அதே போன்று நாடாளுமன்ற உறுப்பினர் தயாநிதி மாறன் அவர்களும் பங்கு பெற்றிருக்கிறார்கள். தொடர்ந்து இந்த சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி சட்டமன்ற தொகுதிக்கு இரண்டாவது முறையாக அவருடைய வேட்புமனுவை அவர் தாக்கல் செய்கிறார். இதற்கு முன்பாக அவர் தாக்கல் செய்வதற்கும் இந்த முறை அவர் தாக்கல் செய்வதற்குமான அந்த வேறுபாடுகள் என்பது கடந்த முறை அவர் ஒரு புதுமுகமாக இருக்கக்கூடிய சூழலில் இந்த முறை அவர் ஒரு நட்சத்திர வேட்பாளராக அறியப்படக்கூடிய நிலை இருக்கிறது. இதற்கு முன்பாக அவர் போட்டியிட்டதுக்கு பிறகாக இந்த 5 ஆண்டுகள்ல அவருடைய செயல்பாடுகள் இந்த தொகுதி முழுவதும் அவர் செய்திருக்கக்கூடிய திட்டங்கள் உள்ளிட்டவைகளை எடுத்து கூறி வாக்கு செய்வதற்காக தயாராகக்கூடிய தொண்டர்களுக்கு அவரே நேரடியாக இன்றைய முதல் பிரச்சாரம் தொடங்குவார் என்ற அறிவிப்பு கிடைக்கப்பட்டதனால் தொண்டர்கள் அவர் வரும்பொழுதே அவர் வரவேற்பதற்காக கூடி வந்ததுதான் நம்ம முன்பாக பார்த்திருந்தோம். அதுவும் குறிப்பாக இந்த தொகுதியை பொறுத்தவரைக்கும் சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதி என்பது இது 3 முறை முடிந்து 4வது நடைபெறக்கூடிய தேர்தல் இந்த தொகுதிக்கு. ஏனெனில் 2008 தான் சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதி என்பது உதயமானது. அந்த வார்டு வரையறைக்கு முன்பாக சேப்பாக்கம் தொகுதியாக இருந்தது. அதற்கு பிறகாக சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதியாக உருப்பெற்றிருந்தது. இந்த சூழலில் 2011, 2016 ஆகிய சட்டமன்ற தேர்தல்களில் திமுகவின் சார்பில் அப்போதைய திமுகவுடைய மேற்கு மாவட்ட செயலாளராக இருந்த அன்பழகன் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருந்தார். அதற்கு பிறகாக 2021 உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் போட்டியிட்டிருக்கிறார். அந்த போட்டியின் பொழுது கடந்த 2 முறை இந்த தொகுதியினுடைய மொத்த வரலாறு என்பது 4 தேர்தல்களின் சூழல்ல 2 முறை வெற்றி பெற்ற அன்பழகனை விட 3வது முறையாக போட்டியிட்ட உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் 68,000 வாக்கு வித்தியாசத்துல தனது வெற்றியை பதிவு செய்திருந்தார். இது தமிழகத்தில் அதிகப்படியான வாக்கு வித்தியாசம் வெற்றி பெற்ற தொகுதிகளில் முக்கியமான தொகுதியாக பார்க்கப்பட்டது. அதற்கு பிறகாக அவருக்கு சட்டமன்ற உறுப்பினராக வந்ததுக்கு பிறகாக சட்ட விதிகளுக்கு நிறுவப்பட்டுள்ள இந்திய அரசியலமைப்பினால் உண்மையான நம்பிக்கை இந்திய நாட்டின் சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதியில் இரண்டாவது முறையாக போட்டியிடும் உதயநிதி ஸ்டாலின் தனது வேட்புமனுவினை தாக்கல் செய்து உறுதிமொழியையும் வாசித்திருக்கிறார். விவரங்களை செய்தியாளர் மாணிக்கம் தொடர்ந்து வழங்கிட கேட்கலாம். மாணிக்கம், இது தொடர்பான விவரங்கள். சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடக்கூடிய வேட்பாளர்கள் தங்களுடைய வேட்புமனு தாக்கல் செய்ததற்கு பிறகாக தேர்தல் ஆணையத்தினுடைய விதிப்படி உறுதிமொழி ஏற்க வேண்டும். அதன் அடிப்படையில் ஒரு வேட்பாளருக்குரிய கடமைகளை முறையே செய்வேன் என்ற ஒரு உறுதிமொழியை வாசிக்க கொடுக்கும் விதமாக தனது வேட்புமனு தாக்கல் செய்ததற்கு பிறகாக சட்டமன்ற உறுப்பினராக இந்த தொகுதியில் இருக்கக்கூடியவர் மீண்டும் சட்டமன்ற உறுப்பினர் தேர்தலில் போட்டியிடக்கூடிய உதயநிதி அவர்கள் தற்போது இந்த உறுதிமொழியை தேர்தல் நடத்தக்கூடிய அலுவலர் தொகுதி எனக்கூடிய தேர்தல் முன்பாக தனது உறுதிமொழியை வாசித்திருக்கிறார்.
தொடர்ந்து இந்த உறுதிமொழி ஏற்ற பிறகாக அவருடைய வேட்புமனு தாக்கல் நிறைவு செய்த பிறகாக இன்றைய தினமே அவர் பரப்புரை மேற்கொள்வார் என்ற தகவலும் சொல்லப்பட்டிருக்கிறது. சேப்பாக்கம், திருவல்லிக்கேணி சட்டமன்ற தொகுதிகளில் தொடர்ந்து இதுவரையிலும் திமுகவுடைய வேட்பாளர்களை பெருவாரியான களங்களில் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். அதிலும் குறிப்பாக 1977 முதல் 2006 வரையிலுமான சட்டமன்ற தேர்தலில் 1991 நடைபெற்ற தேர்தலில் காங்கிரஸ் கட்சியினுடைய வேட்பாளர் வெற்றி பெற்றார். மற்றபடி நடைபெற்ற அனைத்து தேர்தலிலுமே திமுகவுடைய வேட்பாளர்கள் வெற்றி பெற்றார்கள். அதற்கு பிறகாக வார்டு மறையலின் போது சேப்பாக்கம் தொகுதி என்பது சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதியாக மாறியது. அந்த நேரத்திலும் கூட சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி சட்டமன்ற தொகுதியினுடைய வேட்பாளர்களாக போட்டியிட்ட திமுக வேட்பாளர்கள் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். 2011, 2016, 2021 என்று இந்த தொகுதி மறுவரையறை செய்ததற்கு பிறகாகவும் உதவி தேர்தலில் வெற்றி பெற்றிருக்கிறார். அதற்கு முன்பாக ஜெயநபன் வெற்றி பெற்றிருக்கிறார். இதுபோல் தொடர்ந்து ஒரு திமுகவுடைய பாரம்பரிய தொகுதியாக அறியப்படக்கூடிய சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதியில் இரண்டாவது முறையாக தனது வேட்புமனுவை உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தாக்கல் செய்திருக்கிறார். முதல் முறை தாக்கல் செய்த போதே அவர் சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். இது இரண்டாவது முறையாக அவர் போட்டியிடக்கூடிய வேட்புமனு. இந்த வேட்புமனு தற்பொழுது